வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 5,92,00,000 வாக்காளர்கள் இதில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்த சேத நிலவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளனர். சென்னை ஓபன் டென்னிஸ் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி பிரான்சின் பெனட் பேரை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 2017 சிறப்பு சுருக்க திருத்த இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதன்படி 5,92,00,000 வாக்காளர்கள் உள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் 2,93,00,000 ஆண் வாக்காளர்களும் 2,99,00,000 பெண் வாக்காளர்களும் 5,040 திருநங்கைகளும் அடங்குவர். தமிழ்நாட்டிலேயே அதிக அளவாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 6,22,333 வாக்காளர்களும், குறைந்த அளவாக நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதியில் 1,66,920 வாக்காளர்களும் உள்ளனர். தகுதியுள்ளவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் இருந்தால் தலைமை தேர்தல் அதிகாரியின் வலைதளத்தின் மூலம் விண்ணப்பிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை ஆட்சித்தலைவர் டாக்டர் KS பழனிசாமி இன்று வெளியிட்டு பேசுகையில், இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. 10,73,057 ஆண் வாக்காளர்களும் 11,24,273 பெண் வாக்காளர்களும் 180 எண்ணிக்கையில் 3ஆம் பாலின வாக்காளர்களும் மொத்தமாக 21,97,510 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள இளம் வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை தேசிய வாக்காளர் தினமான வரும் 25ஆம் தேதி வாக்குச்சாவடி மையங்களில் வழங்கப்படும் என்றும் ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். தர்மபுரியில் ஆட்சித்தலைவர் திரு K விவேகானந்தன் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் 11,84,011 வாக்காளர்களும், மதுரையில் ஆட்சித்தலைவர் திரு வீரராகவராவ் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் 25,41,497 வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். நாமக்கல்லில் ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் 13,79,381 வாக்காளர்களும், புதுக்கோட்டையில் ஆட்சித்தலைவர் திரு கணேஷ் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் 12,63,359 வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். திருப்பூரில் ஆட்சித்தலைவர் ஜெயந்தி வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் 21,55,200 வாக்காளர்கள் உள்ளனர். உதகையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு P சங்கர் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் 5,62,573 வாக்காளர்களும், கிருஷ்ணகிரியில் 14,85,234 வாக்காளர்களும், சேலத்தில் 28,43,773 வாக்காளர்களும், ஈரோடு மாவட்டத்தில் 18,42,012 வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல் திண்டுக்கல்லில் 17,42,208 வாக்காளர்களும், தஞ்சையில் 19,35,105 வாக்காளர்களும், வேலூரில் 31,03,522 வாக்காளர்களும், கன்னியாகுமரியில் 15,04,246 வாக்காளர்களும் உள்ளனர். வடகிழக்கு பருவமழை குறைந்ததால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பயிர் இழப்பு, கால்நடை உயிரிழப்புகளை முழுமையாக அதிகாரிகள் ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு R காமராஜ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று பயிரிழப்பு கணக்கெடுப்பு தொடர்பான ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு பருவமழை நேற்று நிறைவடைந்ததை அடுத்து இன்று முதலே பயிரிழப்பு கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்யும் நடைமுறைகள் குறித்து நிர்வாகம் வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருப்பதாகவும், இதன்படி பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பகுதியையோ அல்லது ஒரு நபரோ விடுபடாத வகையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். எந்த பகுதியில் எதனால் எவ்வளவு பாதிப்பு என்பதை கவனத்துடன் ஆராய வேண்டும் என்று கூறிய அமைச்சர், இவை அனைத்தின் அடிப்படையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டாரத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களை வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்று காலை பார்வையிட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வினய் இந்த ஆய்வின் போது உடனிருந்தார்.
மதுரை மாவட்டத்தில் வறட்சி சேத நிலவரம், குடிநீர் பற்றாக்குறை குறித்து மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு, வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் இன்று மாலை ஆய்வுக்கூட்டம் நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவராவ் முன்னிலையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொள்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கள ஆய்வு நடைபெறும். அரியலூர் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட வருவாய், வேளாண் துறை அலுவலர்களை கொண்ட 6 குழுக்கள் இன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வறட்சி பாதிப்பு குறித்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணவேல்ராஜ் தலைமையிலான இந்த குழு ஒட்டக்கோவில், மல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கணக்கெடுப்பில் ஈடுபட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பயிர் சேத கணக்கெடுப்புகள் 58 கிராமங்களில் மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு M. ரவிக்குமார் கூறியிருக்கிறார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கணக்கெடுப்பு தகவல்கள் புவன் என்ற செயலி மூலம் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் கூறினார். மாவட்டத்தில் 1,61,216 ஹெக்டேரில் மானாவாரி சாகுபடி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இலங்கை நெடுந்தீவு அருகே நேற்றிரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினத்தை சேர்ந்த 10 தமிழக மீனவர்களையும் அவர்களது 2 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளனர். இந்த மீனவர்களை காங்கேசன் துறையில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மீனவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட 51 தமிழக மீனவர்களை விடுவிக்க கொழும்பில் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற இருநாட்டு அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்கு பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் இல்லை என்று திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி திரு S. லிங்குசாமி கூறியிருக்கிறார். திருச்சி அகில இந்திய வானொலிக்கு இன்று அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, மெட்ரிகுலேஷன் சான்றிதழை பிறந்த தேதி சான்றிதழுக்கு பதிலாக காண்பித்தால் போதும் என்று அவர் குறிப்பிட்டார். பாஸ்போர்ட் அப்ளை பண்றது ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்கோம். ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு அரசு இ சேவை மையம் இருக்கு. அதுல இப்ப ஆதார், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. முக்கியமாக இருப்பிட சான்றிதழ், ஐடென்டி கார்டு, இந்த 2 தான் பிரைமரி ப்ரூஃப். மேரேஜ் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் இதெல்லாம் நிறைய இருந்தது. இப்ப ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. பர்த் சர்டிபிகேட் டேட் ஆஃப் ப்ரூஃப்க்கு முன்னாடி பர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும். 26/1/1989 அப்புறம் பிறந்தவங்க அதை ரிலாக்ஸ் பண்ணி இப்ப ஸ்கூல் சர்டிபிகேட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஈவன் இன்சூரன்ஸ் பாண்ட், இதுல இருக்கிற உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்தா அதை வச்சு கூட எடுத்துக்கலாம். விருதாச்சலம் உத்தங்கல் மங்களம் இடையே ரயில்வே கீழ் பால பணிகள் நடைபெற இருப்பதால் பெங்களூர் காரைக்கால் பயணியர் ரயில் விருதாச்சலத்தில் இன்று 90 நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்று திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து இந்த ரயில் காரைக்கால் ரயில் நிலையத்தை இரவு 10:30 மணிக்கு பதிலாக இரவு மணி 11:55க்கு சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராம சுகாதார செவிலியர் காலி பணியிடங்களுக்கு மாநில அளவில் பதிவு மூப்பு பட்டியல் வெளியிடப்பட உள்ளதால் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த தகுதியுடையவர்கள் நாளை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் பேச்சியம்மாள் கூறியுள்ளார். தாம்பரத்தில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் 9வது சர்வதேச கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. ஆங்கிலிக்கன் கம்யூனிகேஷன் தொடர்பான இந்த கருத்தரங்கில் 9 நாடுகளிலிருந்து 50 பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பிற்கு எதிரான மேல்முறையீட்டு மனு வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமிர்த ராய், கன்வில்கர் அடங்கிய அமர்வு தெரிவித்துள்ளது. இவ்வழக்கில் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை தமிழகத்திற்கு கர்நாடகம் தினந்தோறும் 2000 கனஅடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 36.4 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 67 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 750 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் அம்மா திட்ட முகாம் உக்கடை, அரியமங்கலம், புத்தூர், தென்னூர், பெரிய வடவூர், அசூர், அந்தநல்லூர், நடுப்பட்டி, குமுலூர், செவந்தாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் டாக்டர் K.S. பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல்பத்து திருமொழியின் 8ஆம் திருநாளான இன்று நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை, ரத்தின அபயஹஸ்தம், வைரலட்சுமி பதக்கம், பிளாட்டின அட்டிகையுடன் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளியுள்ளார். சென்னை ஓபன் டென்னிஸ் 2வது சுற்று ஆட்டங்களில் இன்று ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி பிரான்சின் பெனாட் பேரையும், ரஷ்யாவின் மிக்கைல் யூஷ்னி அர்ஜென்டினாவின் ரென்சோவையும் எதிர்கொள்கின்றனர். இரட்டையர் காலிறுதி ஆட்டங்களில் இன்று இந்தியாவின் ரோஹன் போபண்ணா நெடுஞ்செழியன் இணை அமெரிக்காவின் ஜேம்ஸ், ஆஸ்திரியாவின் பிலிப் இணையையும், இந்தியாவின் பூரவ் ராஜா ஷரண் இணை ஆஸ்திரியாவின் மெல்சர், அர்ஜென்டினாவின் ஒலிவோ இணையையும் எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 5,92,00,000 வாக்காளர்கள் இதில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்த சேத நிலவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின.
நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளனர். சென்னை ஓபன் டென்னிஸ் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி பிரான்சின் பெனோட் பேரை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது. வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 5,92,00,000 வாக்காளர்கள் இதில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்த சேத நிலவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளனர். சென்னை ஓபன் டென்னிஸ் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி பிரான்சின் பெனட் பேரை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 2017 சிறப்பு சுருக்க திருத்த இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதன்படி 5,92,00,000 வாக்காளர்கள் உள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் 2,93,00,000 ஆண் வாக்காளர்களும் 2,99,00,000 பெண் வாக்காளர்களும் 5,040 திருநங்கைகளும் அடங்குவர். தமிழ்நாட்டிலேயே அதிக அளவாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 6,22,333